வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவாக என்னுள் எழுந்த ஒரு கவியை பதிவு செய்கிறேன். உள்ளுணர்வே பேரின்பம் என்ற தலைப்பிலே இப்பாடல் வந்திருக்கிறது. மன ஊனத்தை போக்க மகேசனை உணர். மன ஊனத்தை போக்க மகேசனை உணர். மகிழ்ச்சியில் என்றும் வாழ மறைபொருள் உணர். மகிழ்ச்சியில் என்றும் வாழ மறைபொருள் உணர். தியானத்தில் திரிகாலம் கண்டு தீன் சுவை பருகு. தியானத்தில் திரிகாலம் கண்டு தீன் சுவை பருகு. திருத்தலம் நீ என உணர்ந்து, திருத்தலம் நீ என உணர்ந்து திருமேனியாய் கலந்துய்வாயே. திருமேனியாய் கலந்துய்வாயே. வாழ்க வளமுடன். மன ஊனத்தை, மனதில் இருக்கக்கூடிய நமக்குள் மனதை ஊனமாக்கும் அத்தனை துன்பத்தை தரும், வாழ்க்கையில் சிக்கலை தரும், இன்னல்களை நமக்கு ஏற்படுத்தும் அந்த ஊனங்களை களைய மகேசனாக இருக்கக்கூடிய அந்த மறைபொருளை நாம் உணர்வாக பெற வேண்டும் என்பதை கூறி, மகிழ்ச்சியில் என்றும் வாழ, மனமகிழ்ச்சியில் எப்போதும் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் மறைபொருளாக இருக்கக்கூடிய இறைவனை உள் உணர்வாக்க வேண்டும் என்பதாக வருகிறது. இவை நாம் அடைய தியானத்தில் திரிகாலம் கண்டு நன்றாக தவம் செய்து அகத்தவத்தின் மூலம் ஆழ்தவமாக நாம் செல்லும் போது திரிகாலம், கடந்த கால அனுபவம், நிகழ்கால சூழல், எதிர்கால விளைவு என்பதை நாம் கணிக்கும் அளவிற்கு நம்மை நாம் தியானத்தில் மாற்றும் போது தீன் சுவை பருகு. முக்கணிகளை கொண்ட ஒரு சுவையை நாம் அருந்துவதாக அது நம்மை மாற்றும். திருத்தலம் நீ என உணர்ந்து திருமேனியாய் கலந்துய்வாயே. திருத்தலம், அந்த இறைவன் கொண்ட கோவில் நீதான் என உணர்ந்த போது இந்த திருமேனி முழுவதும் இறைவன் பூரித்து மேலோங்கும் அந்த பேரின்பம், அந்த பேரானந்தம், அந்த பேரின்பம் கணிப்பு நம்ம உணர்வதாக இருக்கும், நாம் உணர்வதாக இருக்கும். உள்ளுணர்வே பேரின்பம் தருவதாக, நாம் உணர்வதாக, இன்ட்யூஷனாக உள் உணர்வாக ஆக்கக்கூடிய ஆற்றல் நமக்குள் இருக்கிறது. பயணிப்போம், முயற்சிப்போம், பயிற்சிப்போம், பழக்கமாக்கிக் கொள்வோம். யார் கேட்டாலும் இறை நோக்கி பயணிப்பதற்காக பயிற்சிகளை செய்வது எனக்கு வழக்கம் என்று நம்மை மாற்றிக்கொண்டு இலக்கை அடைந்து வாழ்விலே வெற்றி, மகிழ்ச்சி, மனநிறைவு கொள்வோம். நாமும் நம் அன்பு குடும்பமும் என்னாலும் வாழ்விலே வெற்றி, மகிழ்ச்சி, மனநிறைவு கொள்வோம் என்று சொல்லி இதுகாலம் செய்முடித்த அனைத்து அன்புள்ளங்களுக்கோ, விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும், பாடல் தந்த இறைநிலைக்கும், இதற்கு வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய நமது குரு வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் நிறைவாக்கி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.